பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுலேருந்தே பார்த்தோம்னா, அரசியல் களம் அப்படின்றது அனல் பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது தேசிய அரசியலா இருந்தாலும் சரி, மாநில அரசியலா இருந்தாலும் சரி. ஏன்னா எல்லா கட்சிகளுமே பார்த்தோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் அவங்களுடைய வேட்பாளர்கள் யாரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், நாம் தமிழர் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி இருந்துகிட்டு இருக்கும்போது, பாஜக நேத்து பார்த்தோம் அப்படின்னா, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்துல அப்படின்னு சொல்லிட முடியாது. பாதி பேர் ஒரு சந்தேகமா பார்த்த தொகுதி அப்படின்னா, அது கோயம்புத்தூர் தொகுதி அப்படின்னே சொல்லலாம். இங்க வந்துட்டு அண்ணாமலையை களமிறக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அண்ணாமலையை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட எனக்கு தேசிய அரசியல் இருக்கு இல்லையா, அதுல இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. டெல்லி அரசியல் அப்படின்றது எனக்கு பிடிக்காது. நான் மாநில அரசியல் செய்ய தான் வந்திருக்கேன், நான் போட்டியிடல நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. பட் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண விதத்துல அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அரசியல் விமர்சகர்களை பொறுத்த வரைக்குமே அண்ணாமலை இப்படி சொன்னாலும் பாஜக மேலிடம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அண்ணாமலை இந்த தொகுதியில போட்டியிடணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. மாநில தலைவராக வேற இருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட அவர் போட்டியிடுறதா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாஜக தலைமை நினைக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை உறுதிப்படுத்துற விதமா பார்த்தோம் அப்படின்னா, நேத்து கோயம்புத்தூர் தொகுதி இருக்கு இல்லையா, அதுல அண்ணாமலை தான் போட்டியிடுறாரு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து முன்னாடியே நம்ம டிஎம்கே இருக்காங்க இல்லையா, டிஎம்கே ஐடி விங் பிளஸ் டிஎம்கே தலைமைக்கு தெரிஞ்சதுனால தான் கிட்டத்தட்ட 28 வருஷமா இந்த கோயம்புத்தூர் தொகுதி இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு ஜெயிக்கவே இல்லை திமுக அப்படின்னே சொல்லலாம். கடைசியா 1996 ஜெயிச்சதுதான். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, டிஎம்கே ஜெயிச்சதுல டிஎம்கே கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சிருக்காங்க. சிபிஐ சிபிஎம் கட்சிகள் இருக்காங்க இல்லையா, கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, அவங்க ஜெயிச்சிருக்காங்க. பட் திமுக வேட்பாளர் நிறுத்தி ஜெயிச்சு கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆயிடுச்சு. அண்ணாமலை அந்த களமிறங்குறாரு அப்படின்ற செய்தி வந்தோடனே தான் 28 வருஷமா ஜெயிக்காத தொகுதியில நம்ம இந்த டைம் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கணபதி ராஜ்குமார் இருக்கார் இல்லையா, அவர் களமிறக்கி இருக்காங்க அப்படின்னே சொல்றாங்க. ஸோ கணபதி ராஜ்குமாருடைய பின்னணி அப்படின்றதும் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அகேன்ஸ்டா அதிமுக சார்பில் பார்த்தோம் அப்படின்னா ஜிங்கை ராமச்சந்திரனை வந்துட்டு களமிறக்கியிருக்காங்க. பொதுவாகவே கொங்கு மண்டலம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படுது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 வேட்பாளருடைய பின்னணி என்ன, இதில் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கு. அதை தாண்டி ஒவ்வொருத்தருடைய வியூகம் அப்படின்றது எந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நான் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோயம்புத்தூர் தொகுதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே காலேஜஸாக இருந்தாலும் சரி, ஐடி பார்க்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப வளர்ந்த ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா அது கோவை தான் அப்படின்னே சொல்லலாம். பட் அப்படிப்பட்ட கோவை தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா 1996க்கு அப்புறம் திமுக ஜெயிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். 1980 பார்த்தோம் அப்படின்னா மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 16 வருஷம் கழிச்சு தான் பார்த்தோம் அப்படின்னா 1996 ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கு சொல்லிக்கக்கூடிய வெற்றி அப்படின்றது அங்கே கிடைக்கல. 1999, 2004, 2009 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா படுதோல்வி அடைகிறாங்க திமுக அப்படின்னு தான் சொன்னோம். 2019 பார்த்தோம் அப்படின்னா கடைசியா சிபிஎம் கட்சி இருக்காங்க இல்லையா, இடதுசாரி கட்சிகள், அவங்கள வந்துட்டு தொகுதி அப்படின்றது கொடுத்து அவங்க தான் வின் பண்ணி வராங்க. ஸோ கம்யூனிஸ்ட் கட்சி தான் பார்த்தோம் அப்படின்னா அங்கே 6 டைம் வின் பண்ணியிருக்காங்க. சிபிஐ சிபிஎம் கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க 6 டைம் வின் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் 3 டைம் வின் பண்ணியிருக்காங்க. பாஜகவும் திமுகவும் ஆளுக்கு 2 டைம் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரி 1980, 96 அந்த பீரியட்ல ஒன்று. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அதிமுக 1 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் தொகுதி அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்றது தான் இருந்துச்சு. ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா திமுக தனிச்சு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இடங்கள் அப்படின்றத பிடிச்சிருந்தாலும் கூட கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த 10 தொகுதிகள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகள் அப்படின்றத திமுகவால் ஒன்று கூட வின் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். பட் அதுக்கப்புறமா நடந்த உள்ளாட்சி தேர்தல் இருக்கு இல்லையா, அதில் செந்தில் பாலாஜி பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர் மைண்டா பக்காவான பிளான் அப்படின்றதெல்லாம் போட்டு சட்டமன்ற எலெக்ஷன்ல விட்டதை உள்ளாட்சி தேர்தலில் பிடிச்சு காட்டினாரு. ஸோ உள்ளாட்சி தேர்தலில் வின் பண்ண அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இப்போ எம்பி எலெக்ஷன்ல ஓகே நம்ம வந்துட்டு கேண்டிடேட்டை ஸ்ட்ரெயிட்டா வந்து களமிறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதிமுக திமுக இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா போன டைம் கூட்டணி அப்படின்றது பலமா வச்சிருந்தாங்க அதிமுக பாஜக கூடலாம். பட் இப்போ அதிமுகனுடைய கூட்டணி அப்படின்றது வேற உடஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்குள்ளேயே வாக்குகள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சதறிடும். இன்னும் ஓப்பனா பேசணும் அப்படின்னா அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அண்ணாமலையும் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். சிங்கை ராமச்சந்திரன் இருக்கார் இல்லையா, அவரும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். இப்போ திமுக கால்குலேட் பண்ணி இறக்கப்பட்டிருக்கக்கூடிய கணபதி ராஜ்குமாரும் அந்த கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்றதுனால இவங்க 2 பேர்த்துக்கும் ஓட்டு பிரியும். பட் நமக்கு வரக்கூடிய ஓட்டு சாலிடா வந்துடும், நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்றதான் அதிமுக இருக்கு இல்லையா, அதிமுகவை அடிச்சுட்டு வின் பண்ணிடலான்றது தான் திமுகனுடைய கணக்கா இருக்கு. அதனாலதான் டைரக்டா பார்த்தோம் அப்படின்னா கணபதி ராஜ்குமாரை உள்ள இறக்கியிருக்காங்க. பட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்தில் அண்ணாமலை இந்த கேமுக்குள்ள வந்தது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2022 இந்த எலெக்ஷனுக்கான முதல் பரப்புரை அப்படின்றத
அப்படின்றத மேட்டுப்பாளையத்தில் அமித்ஷா இருக்கார் இல்லையா, அமித்ஷாவுடைய ஆர்டரை கேட்டு ஜேபி நட்டா ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு மேட்டுப்பாளையம் கிட்ட. ஸோ மேட்டுப்பாளையம் அப்படின்ற ஸ்பாட் பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி இருக்கு இல்லையா, நீலகிரி கோயம்புத்தூர் இந்த 2 தொகுதியிலுமே இணைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். அப்பயே நீலகிரி தொகுதியில் எல் முருகனும், கோவை தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அவரும் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுச்சு. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அண்ணாமலை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த அரசியலெல்லாம் ஈடுபாடு கிடையாது, டெல்லி அரசியல் எனக்கு வேணாம், மாநில அரசியல் தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாரு. பட் கடைசி நிமிஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக மேலிடம் இருக்கு இல்லையா, அதை வந்து அண்ணாமலையே சொல்லிட்டாரு, பிரதமர் மோடி வந்துட்டு இங்கே போட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் நான் போட்டிடுறேன், எனக்கு தனிப்பட்ட விருப்பம்லாம் கிடையாது, பிரதமர் சொன்னதுனால நான் கேட்டு போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்ணாமலை இங்கே களமிறக்கணும் அப்படின்றதுனாலையும், மாநில தலைவர் இருக்கார் இல்லையா, அவரை எப்படியாவது நம்ம ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்றதுனாலையும் தான் மோடி கடந்த ஒரு மாசத்துக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் தொகுதிக்கு 2 டைம் வந்துட்டு போயிருக்காரு. இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி, அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் மோடி ஒரே தொகுதிக்கு 2 டைம் போயிருக்காரு இந்த மாதிரி பிரச்சார கூட்டங்களுக்கு அப்படின்னா, அது இப்போ வரைக்கும் கோயம்புத்தூர் தொகுதியாக தான் இருக்கு. ஸோ பாஜகவை பொறுத்த வரைக்குமே சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம வானதி சீனிவாசனை வின் பண்ண வச்சிருக்கோம். ஸோ கோயம்புத்தூர்ல நமக்கான ஆதரவு அப்படின்றது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வட மாநில தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அதிக அளவில் இங்கே இருக்காங்க அப்படின்றதா இருந்தாலும் சரி, இல்லை தொழிலாளர்களுடைய ஓட்டு அப்படின்றது தொழில்துறை இருக்கு இல்லையா, அந்த ஓட்டு அப்படின்றது பாஜகவுக்கு தான் விழுகும் அப்படின்றதுனாலையும் அதை கால்குலேட் பண்ணி தான் அண்ணாமலையவே களமிறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா கரூர் தொகுதியில தான் அண்ணாமலை போட்டி போட்டிருந்தாரு, தோல்வி அடைஞ்சாரு. இந்த எம்பி எலெக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் தொகுதியில அவரை களமிறக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை பத்தி அண்ணாமலை சொல்லும் போதே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது அப்படின்னாலும் மோடி சொன்னதுக்காக போட்டிடுறேன், ₹1 கூட காசு அப்படின்றத வந்துட்டு நான் செலவு பண்ண மாட்டேன், அது மட்டும் இல்லாம எதிர்கட்சி வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் கூட நான் சொல்ல மாட்டேன், என்னுடைய பிரச்சாரம் அப்படின்றது புது பாணியில இருக்கும் அப்படின்ற மாதிரி அதிரடியான பேட்டி அப்படின்றதெல்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாஜகவினுடைய கணக்கு அப்படின்றது இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க வந்துட்டு 2014 இருக்கு இல்லையா, அப்ப செகண்ட் பிளேஸ் அப்படின்றது வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 42,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா தோத்து போயிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 10 வருஷத்துல கட்சி அப்படின்றது வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. ஏன்னா அவர் கோயம்புத்தூர் தொகுதி இருக்கு இல்லையா, அவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2022 கோயம்புத்தூர்ல அந்த பொதுக்கூட்டம் அப்படின்றதெல்லாம் நடக்கும்போதே கோயம்புத்தூர்ல உட்கட்சி பூசல் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவுல இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே சமாளிச்சு அன்னைக்கு கோவையில மாவட்ட தலைவராக இருந்த பாலாஜி உத்ராசாமி அப்படின்றவரை பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட செயலாளர் பதவியில இருந்தே நீக்கி அதிரடியான மாற்றங்கள் அப்படின்றதெல்லாம் பண்ணி கோயம்புத்தூர் தொகுதியை பார்த்தோம் அப்படின்னா முழுக்க தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வச்சிருக்காரு, தன்னுடைய கவனிப்புக்கு கீழே வச்சிருக்காரு. அதனாலதான் அவருக்கு கோயம்புத்தூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 28 வருஷமா ஜெயிக்காத கோயம்புத்தூர் தொகுதி அப்படின்றத நம்ம ஜெயிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பார்த்தோம் அப்படின்னா கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் வேட்பாளர்கள் பட்டியல் எலெக்ஷன் டேட்லாம் வெளியிடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த டைமும் சிபிஎம்க்கு போகும் அப்படின்னா மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் இருக்கார் இல்லையா, அவர் கோயம்புத்தூர் தொகுதியில கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சட்டமன்ற எலெக்ஷன்ல கோயம்புத்தூர் தொகுதியில தான் போட்டிட்டாரு, வானதி சீனிவாசன் கிட்ட கடைசி நேரத்துல தான் தோத்து போயிருந்தாரு. ஸோ இந்த 2 கட்சிகள் ஏதாவது ஒண்ணுக்கு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்துச்சு. பட் அண்ணாமலையை களமிறக்க பாஜக ஒரு பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு பாஜகவை எதிர்க்கிறோம், ஸோ மாநில தலைவரை நம்ம எதிர்த்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கணபதி ராஜ்குமாரை களமிறக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்றாங்க. யார் இந்த கணபதி ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதிமுக இருந்து திமுக வந்தவர் தான் கணபதி ராஜ்குமார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதிமுக இருந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2014 அப்புறமா தான் கணபதி ராஜ்குமார் இருக்கார் இல்லையா, அவர் மேயராகவே மாறுறாரு. 2014 பார்த்தோம் அப்படின்னா சேமா வேலுச்சாமி அந்த மேயர் பதவியிலிருந்து விலகினதுக்கு அப்புறமா அந்த இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சு மேலே வராரு. அப்போ எஸ்பி வேலுமணி இருக்கார் இல்லையா, கொங்கு பெல்ட்டினுடைய முக்கியமான தலைவர்கள் எஸ்பி வேலுமணியுமே ஒருத்தர். ஸோ அவர்கிட்ட நல்ல நட்புறவோடு இருக்காரு. பட் ஜெயலலிதா வந்ததுக்கு அப்புறமா, ஜெயலலிதா கண்ணெல்லாம் பட்டதுக்கு அப்புறமா ஜெயலலிதாவை பற்றி ரிசர்ச்லாம் பண்ணி டாக்டர் பட்டம்லாம் வாங்குறாரு. அதனால ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்ம கணபதி ராஜ்குமார் மேலே விழுகுது. அவருக்கு அடுத்தடுத்த பதவிகள் மாவட்ட செயலாளர் அப்படின்ற அளவுக்கு அவருக்கான பதவிகள் அப்படின்றது கொடுக்கப்படுது. பட் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எஸ்பி வேலுமணியுடைய உட்கட்சி வேலைகள், உள்ளடி வேலைகள்னால அவர் கட்சியிலேருந்து அப்படியே ஓரங்கட்டப்பட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால ரொம்ப அதிருப்தியில் இருந்த நம்ம கணபதி ராஜ்குமார் பார்த்தோம்னா அங்கேருந்து அப்படியே திமுகவுக்கு வராரு. ஸோ யாருக்கு வந்துட்டு கோவை தொகுதியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசி பார்க்குறாங்க. ஃபைனலாக நம்ம இவர் இருக்கார் இல்லையா செந்தில் பாலாஜி, ஸோ கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே மாஸ்டர் பிளான் அப்படின்னா அது செந்தில் பாலாஜி தான் போடுவார். ஏன்னா உள்கட்சி தேர்தலெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. உள்ளாட்சி தேர்தலையுமே பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பண்ணி டிஎம்கே கிட்ட நல்ல பேர் வாங்கியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் கணபதி ராஜ்குமார் தான் பக்கமான சாய்ஸாக இருப்பார். ஃபர்ஸ்ட் விஷயம் அவரும் வந்துட்டு பார்த்தோம்னா பாஜக அதிமுக இருக்காங்க இல்லையா, அவங்க களமிருக்கக்கூடிய அதே வேட்பாளருடைய சமூகம் அப்படின்றத சேர்ந்தவங்க, அதனால ஓட்டு பிரியாது, நமக்கான ஓட்டு வந்துடும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கணபதி ராஜ்குமார் எஸ்பி வேலுமணி பக்கத்தில் இருந்தவர்.
ஒருத்தவர், நெருங்கி பழகி இருக்கக்கூடியவர். ஸோ அவர் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கணபதி ராஜ்குமாருக்கு தெரியும். அதை உடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றதையும் கணபதி ராஜ்குமாருக்கு தெரியும். அதனால கணபதி ராஜ்குமார் தான் பார்த்தோம்னா கரெக்டான சாய்ஸாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி சைடு சொன்னதுனால தான் கணபதி ராஜ்குமாருக்கு இந்த டைம் டிக் அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக சார்பில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கை ராமச்சந்திரன் இருக்கார் இல்லையா, அவரை களமிறக்கியிருக்காங்க. ஸோ நேற்று கூட எஸ்பி வேலுமணி பார்த்தோம்னா கொங்கு பெல்ட் அப்படின்றது நம்மளுடைய பகுதி, நம்மளை தாண்டி இங்கே எதுவுமே நடக்காது, நமக்கு அகேன்ஸ்டாக போட்டியிடக்கூடிய அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அவருக்கு வெறும் 4% ஓட்டு அப்படின்றது தான் இருக்கு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா கணபதி ராஜ்குமார் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், இன்னைக்கு நம்ம கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டு நமக்கு எதிராக போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த எலெக்ஷன் அப்படின்றதுல போட்டிடுறாரு. அவருக்கு நம்ம கரெக்டான பாடம் புகட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கை ராமச்சந்திரனுக்கு ஆதரவாக பார்த்தோம் அப்படின்னா பிரச்சாரம் அப்படின்றத பண்றாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கு கோவை தொகுதியை வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இக்கட்டான எலெக்ஷனா இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்குமே உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து தோத்துருக்கோம். அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம சைன் பண்ணணும், ஒரு அளவுக்காவது மக்கள் மத்தியில் போயிட்டு நின்று வாக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 6-7 தொகுதியாக நம்ம வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன். அண்ணாமலையை பொறுத்த வரைக்குமே மாநில தலைவராக அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு டாக் இருக்கு. அதை நம்ம தக்க வச்சுக்கணும். போன நாடாளுமன்ற தேர்தலை விட குறைஞ்சது ஒரு 2-3% வாக்கு அப்படின்றது அதிகமாக வாங்கணும்னா தான் அண்ணாமலையால கட்சி வளர்ந்துச்சு அப்படின்ற பேர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோவை தொகுதியில் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி தொகுதி இருக்கு இல்லையா, அதில் ராசாவும் எல் முருகனும் மோதுறாங்க. இப்போ வரைக்கும் எல் முருகன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ராசா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அகேன்ஸ்டாக நிற்கக்கூடிய கணபதி ராஜ்குமார், சிங்கை ராமச்சந்திரன் இவங்க 2 பேருமே டஃப்பான கண்டஸ்டன்ட் தான். இவங்களை தாண்டி நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியும் அண்ணாமலை மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி எப்படி வின் பண்ண போறாரு அப்படின்றது தான் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த தொகுதியில இந்த 3 பேர்ல யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.